வாணி கலை தெய்வம் மணிவாக்கு உதவிடுங்கள். தமிழர் பண்பாட்டில் வழிபாடு தனித்துவமான இடத்தினை பெற்றுள்ளது. மனித வாழ்வியல் ஏற்படும் இடர்களை வென்றெடுக்க வழிபாடு துணை செய்யும். வழிபாட்டில் பெண் பெறும் இடம் தனித்துவமானது. கருவினை தாங்கி சிசுவை ஈன்று தன் இரத்தத்தை பாலாக்கி ஊட்டி வளர்க்கும் தாயின் பணி மகத்துவமானது. குழந்தையின் முதல் தெய்வம் தாய். கருவினை தாங்கும் ஆற்றல் பெண்மையை தெய்வ நிலைக்கு உயர்த்தியது. இதனால்தான் தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை என்று ஆன்றோர்கள் கூறியுள்ளனர். பெண்மையின் ஆற்றல்களை அனைவரும் உணரும் வகையில் நவராத்திரி வழிபாடு ஆற்றப்படுகின்றது. மனிதனுக்கு தேவையான ஆற்றல்களை பெண்மையின் பேராற்றல்களால் நவராத்திரி வழிபாடு இனங்காட்டியுள்ளது. மலைமகள், அலைமகள், கலைமகள் என 3 பெண் தெய்வங்களாக பெண்மையின் பேராற்றல்கள் வழிபடப்பட்டன. நவராத்திரியில் இறுதி 3 இரவுகளும் அறிவு ஆற்றலை அளிக்கும் கலைமகளுக்கு உரியவை. சரஸ்வதி, கலைமடந்தை, வாணி, பாரதி, காயத்ரி, பிராமி. ஞானக்கொடி, நாவேறு செல்வி, நாவுக்கரசி, நாமிசை கிழத்தி, சொல்மங்கை, வாக்குதேவி, வாக்குவாதினி, அன்னவாகினி, வித்யா, காயத்ரி, நான், முனநாயகி, ஞானப்பிராட்டி என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகின்றாள். வேத காலத்தில் கலைமகளுக்கு உயர்ந்த இடம் இருந்ததை இருக்கு வேத பாடல்கள் காட்டுகின்றன. சரஸ்வதி என்னும் பொருள்களை குறித்து நிற்கின்றது. சர் என்பது இதன் அடிச்சொல். இருக்கு வேதத்தில் 6ஆக உருவகிக்கப்பட்டுள்ளது. நீரானது இந்துக்களின் பார்வையில் வளமை, படைப்பு, தூய்மைப்படுத்தல் போன்றவற்றோடு தொடர்புடையது. இதனால் சரஸ்வதியும் இக்கருத்துக்களோடு இணைக்கப்படுகின்றாள். வேதத்தில் அறிவு முதற் தெய்வமாக கருதப்பட்டது. அறிவு வாக்கின் வழியாக பரவுகின்றது. வாக் என்ற பெயரிலும் சர்வதி என்ற பெயரிலும் பல இருக்குவேத பாடல்கள் அமைந்துள்ளன. இந்து சமயத்தில் மட்டுமல்லாமல் சமண பௌத்த சமயங்களிலும் சரஸ்வதி வழிபடப்படுகின்றாள். சமணர்கள் சுருதிதேவி, வாக்தேவி, ஜினைஸ்வர்யா, ஜினவாணி என்ற பெயர்களால் அழைக்கின்றனர். பௌத்தர்கள் மகா சரஸ்வதி, ஆரிய சரஸ்வதி, வஜ்ரவீணா சரஸ்வதி, வஜ்ரசாரதா, வஜ்ர சரஸ்வதி என்ற 5 பெயர்களில் அழைக்கின்றனர். ஊவே சாமிநாதையர் சரஸ்வதியை கலைமகள் சமயம் கடந்த தெய்வம் என்று கூறுகின்றார். கிரேக்கர்கள் அதீனே என்றும் உரோமர்கள் மினேர்வா என்றும் அறிவாற்றலை பெண் தெய்வமாக வழிபடுகின்றனர். திபெத், நேபாளம், இந்தோனேசியா, ஜப்பான் போன்ற நாடுகளிலும் அறிவு தெய்வமாக வழிபடப்படுகின்றது. சரஸ்வதியின் துணையாக படைப்புக் கடவுளை பிரம்மா காட்டப்படுகின்றார். கலைமகளுக்குச் சிறப்பாக கோயில் கட்டி தினமும் வழிபடும் வழக்கமில்லை. எனினும் தமிழ்நாட்டில் கூத்தனூர், கன்னியாகுமரி, மயிலாடும்பாடு ஊர்களிலும், ஆந்திராவில் பசா என்ற பகுதியிலும், காஷ்மீரில் தகீத சுலைமான் மலையிலும் சரஸ்வதிக்கு கோயில் உண்டு. பெரும்பாலும் கோயிற் பிரகார தெய்வமாகவும் கோபுரங்களில் சிற்பமாகவும் சரஸ்வதி அமைக்கப்பட்டுள்ளாள். ஒளிக்கடவுளாகிய கலைமகள் அனைவர் அறிவும் சுடர் பெறச் செய்கின்றாள். கலைமகள் கலையின் தெய்வம், வாக்கின் தெய்வம், கவிஞர்களின் தெய்வமும் அவளே. அவளை போற்றுவதை கவிஞர்கள் கடமையாகக் கொண்டுள்ளனர். பிற தெய்வங்கள் மணிமாலை அணிகின்றார்கள். வாணி அறிவையே மாலையாக அணிந்துள்ளாள். அறிவுதான் உலகிலே விலை உயர்ந்த அணிகலன் என்பதை இதன் மூலம் அறிவிக்கின்றாள். அறிவு எப்பொழுதும் மாசுபடாமல் இருக்க வேண்டும். மாசற்ற அறிவின் சின்னமான வெண்மை கருதப்படுவதால் கலைமகளோடு தொடர்புடைய பொருட்கள் யாவும் வெண்மை நிறமானவையாக காட்சிப்படுத்தப்பட்டன. வெள்ளைக் கலையுடுத்து, வெள்ளைப் பணி பூண்டு, வெள்ளைக் கமலத்தே வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடென்னை சரியாசனம் வைத்த தாய் என போற்றப்படுகின்றாள். கலைமகளின் வடிவினுக்கு அமைதி கூறும் பொழுது பிரமவித்தையினை முகமாகவும், 4 வேதங்களை கைகளாகவும், எண்ணையும் எழுத்தையும் 2 கண்களாகவும், இசையினையும் இலக்கியத்தையும் 2 தனங்களாகவும், புராண இதிகாசங்களை திருவடிகளாகவும், ஓங்காரத்தை யாழாகவும் கொள்வர். கலைமகளுக்கு 4 திருக்கரங்கள் காட்டப்பட்டுள்ளன. இவற்றில் மாலை, ஏடும் எழுத்தாணியும் வீணை ஆகியன இடம்பெற்றுள்ளன. அன்றியும் வலக்கையில் எழுத்தாலான மாலையும் முத்திரையும்
இடக்கையில் கமண்டலமும் மலரும் வைத்திருக்கும் படிமமும் உண்டு. கலைமகளின் திருவுருவத்தினை கவிஞர்கள் பலர் வர்ணித்துள்ளனர். குமரகுருபரரும் பங்கையாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே, கனதனக் குன்றுமைப்பார் காடும் சுமக்குங் கரும்பே, சகல கலாவல்லியே எனப் பலவாறு வர்ணிக்கின்றார். பாரதியாரும் கலைமகளை விரிவாக வர்ணனை செய்துள்ளார். வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், யாழினை கொண்டிருப்பாள். வேதம் அவள் விழி, அதில் உரையென்ற மையிட்டவள். சந்திரன் அவள் நுதல் சிந்தனை எனற் கூந்தல், வாதம் தருக்கம் என்னும் செவிகள். அவற்றின் அழகை மிகைப்படுத்தும் துணிவென்னும் தோடு அணிந்தவள். அறிவு என்னும் நாசி. சாத்திரம் அவள் திருவாய். கற்பனை ஊறும் இதழ்கள். கலைகள் என்னும் கைகள். காவியம் என்னும் தனங்கள். புலவர் நாவென்னும் பாதம் எனப் பழைய காலிய மரபினடிப்படையில் தற்காலத்திற்கு ஏற்ற வகையில் வர்ணித்துள்ளார். எங்கெங்கெல்லாம் அறிவும் கலையும் ஒளிர்கின்றதோ அங்கெல்லாம் கலைமகள் உறைவாள். அவள் உறையும் இடங்கள் எவையென பாரதியார் காட்டியுள்ளார். வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள், வீணை செய்யும் ஒலியில் இருப்பாள். கொள்ளை இன்பம் குலவு கவிதை கூறுபாவலர். உள்ளத்திருப்பாள் உள்ளதாம் பொருள் தேடி, யுணர்ந்தே ஓதும் வேதத்தின் உள் நின்று, ஒளிர்வாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத் துட்பொருளாவாள். மேலும் மாதர்பாட்டிலும் மக்கள் மழலையிலும் குயிலின் குரலிலும் கிளியின் நாவிலும் சித்திரத்திலும் கோயில் கோபுரத்திலும் அறிவின் இருப்பிடமான கலைமகள் உரைகின்றார். உடலால் உழைப்பவர்களுக்கும் மூளையின் திறனால் உழைப்பவர்களுக்கும் தெய்வம் அவளே. ஆகையால்தான் ஆயுத பூசை, சரஸ்வதி பூசை என்ற இரண்டிற்கும் ஒரே தெய்வமாக உள்ளாள்.